வீட்டு சிறையில் வைத்தேன் என்று நாக்கில் நரம்பு இல்லாமல் இபிஎஸ் பேசியுள்ளார். கருணாநிதியை யாரும் சிறை வைக்க முடியாது, தோல்வி பயத்தில் எல்லை மீறி பேச துவங்கியுள்ளார் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். மகளிர் உரிமை திட்டத்திற்கு குலவிளக்கு திட்டம் என்று ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர் சொன்னதையும் செய்ய மாட்டார், சொந்தமாகவும் செய்ய மாட்டார் என்று மக்கள் கமெண்ட் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதிமுக தான் முதலில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது, அதை பார்த்துதான் திமுக காப்பியடித்தது. ஆனால் அவர்களின் தேர்தல் அறிக்கையை காப்பியடித்ததாக கூறுகின்றனர் என எடப்பாடி பழனிசாமி கூறினார். அடிமை அதிமுக முதுகில் ஏறி பாஜ நடத்தும் அரசியல் படையெடுப்பில் இருந்து காக்க உங்கள் ஆதரவு கேட்டு வந்துள்ளேன் என நெல்லையில் நடந்த பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் சிறுபான்மையினரை பாதுகாக்க மாட்டோம் என்பது பொய். கூட்டணி வேறு, கொள்கை வேறு. அதிமுக ஆட்சியில் சிறுபான்மையினரை கண் இமை போல் காத்தும் என ஆம்பூர் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டேன் என்பது உண்மை. ஆனால் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. இதில் எனக்கு வருத்தம் ஏதும் இல்லை. உடல்நலம் குன்றியிருக்கும் என்னை வந்து பார்க்கவில்லை என்பதுதான் வருத்தம் என முன்னாள் சபாநாயகர் தனபால் தெரிவித்துள்ளார். தாவைக்க தலைவர் விஜய் இன்று புதுச்சேரியில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். தட்டாஞ்சாவடி மார்க்கெட், கடலூர் சாலை, தவளக்குப்பம் ஜங்ஷன் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த பிரச்சாரத்திற்கு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 8000 ரூபாய் டோக்கனை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்ய முடியும்? குடித்து குடித்து உயிரிழந்தவர்களின் உயிர்களை திரும்ப வாங்க முடியுமா என சீமான் கேள்வி எழுப்பினார். பெரம்பூரில் விஜய் தாக்கல் செய்த அபிடேவிட்டில் உள்ள தகவலில் பிழை இருப்பதால் புது அபிடேவிட் தரப்படும் என தாவைக்க தெரிவித்துள்ளது. ரூபாய் 8000 கூப்பன் கொடுத்தால் இழந்தது மீண்டும் கிடைத்துவிடுமா என சீமான் கேட்டார். வாக்குக்கு காசு கொடுப்பவர்கள் எப்படி நாட்டை ஆழ்வார்கள்? நம் வரியை பிடுங்கி இலவசம் கொடுக்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். 20-30 ஆண்டுகள் பணியாற்றிய பலர் இருக்கும்போது அந்த இடத்தில் கட்சிக்கு வந்து சில நாட்கள், சில வருடங்களை ஆன கள அனுபவம் இல்லாத சிலருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கூறியுள்ளார். காங்கிரஸ் கமிட்டி தலைவராக 2 ஆண்டுகள் மன நிறைவோடு பணி செய்தேன். தேர்தல் முடிவு வந்த பிறகு எனது பணிகள் முழுதும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் மட்டும்தான் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியிலிருந்து விலகல் குறித்து செல்வ பெருந்தகை பதில் அளித்தார். காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலில் கவுண்டர் அருந்ததியருக்கு வாய்ப்பு மறுத்தது இதற்கு முன் நடந்திராத ஒன்று என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கூறியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் விளவங்கோடு, குளச்சல், உதகை, அறந்தாங்கி ஆகிய 4 தொகுதிகளில் தேசிய கட்சிகளான பாஜகவும் காங்கிரசும் நேரடியாக போட்டியிடுகின்றன. சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்திற்காக புதுச்சேரி வந்துள்ள பிரதமர் மோடி அஜந்தா சிக்னல் சந்திப்பில் இருந்து அண்ணா சாலை வரை ரோட் ஷோ மேற்கொண்டார். பிரதமர் மோடியுடன் ரோட் ஷோவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் பங்கேற்றனர். பாரதிய ஜனதா போட்டியிடும் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியானது. சாத்தூரில் நயனா நாகேந்திரன், மயிலாப்பூரில் தமிழிசை, கோவை வடக்கில் வானதி, அவினாசியில் எல் முருகன் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர். சட்டசபை தேர்தலுக்கான பாரதிய ஜனதா வேட்பாளர் பட்டியல் வெளியானது. அதில் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பெயர் இடம்பெறவில்லை. 27 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம். வேட்பாளராக அண்ணாமலை தேர்வாகாதது தலைமையின் முடிவு. தலைமை என்ன சொல்கிறார்களோ அதை நாங்கள் செய்வோம் என நயினா நாகேந்திரன் கூறினார். அனுபவம் வாய்ந்த வேட்பாளர்களுக்கு இம்முறை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து பாஜ வேட்பாளர்களும் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அர்ப்பணிப்புடன் கூடிய செயல் வீரரான அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை. தமிழகம் முழுவதும் தேர்தல் பணியாற்ற அவர் விரும்புகிறார் என பியூஷ் கோயல் தெரிவித்தார். தமிழக சட்டசபை தேர்தலில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு தொண்டனாக வரும் தேர்தலில் 210 இடங்களை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்கள் அனைவருக்கும் தோளோடு தோள் நின்று பிரச்சாரம் செய்வேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். காங்கிரஸ் போட்டியிட உள்ள 28 தொகுதிகளில் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மேலூர் தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. தமிழக சட்டசபை தேர்தலில் 12 எம்எல்ஏக்களுக்கு காங்கிரஸ் மீண்டும் வாய்ப்பு வழங்கியுள்ளது. அக்கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். தமிழகம் முழுவதும் களப்பணியாற்றி மக்களின் நம்பிக்கையை ஓட்டுகளாக உறுதி செய்து வரும் செயல் வீரர்களுடன் உரையாடி ஊக்கப்படுத்தியதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஓய்வின்றி உழைக்கும் அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள் என்றார். புதுச்சேரியில் பிரதமர் மோடி பிரச்சாரத்தை முன்னிட்டு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் நமச்சிவாயத்துடன் சாலை வலம் செல்ல உள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பாமக தலைவர் அன்புமணி திருப்போரூரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். திருப்போரூர் முருகன் கோவிலில் தரிசனம் செய்த பின் அம்பேத்கர் சிலை அருகே வேட்பாளர் பாலுவை ஆதரித்து பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார்.
கோவையில் மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ள சிறுத்தையை பிடித்து மக்களின் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். தேர்தலுக்காக மக்களை பலிகட ஆக்காதீர்கள் என அண்ணாமலை வீடியோ வெளியிட்டு வலியுறுத்தியுள்ளார். தாவேக குறைந்தது 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என செங்கோட்டையன் கூறியுள்ளார். நாடு செழிக்க, மக்கள் செழிக்க, எல்லோரும் எல்லாம் பெறுவதற்கு எல்லா வகையிலும் விஜய் உதவியாக இருப்பார் என்றார். முதல்வரின் குடும்பமே வந்தாலும் தாவேகா வெற்றி பெறும் என ஆது அர்ஜுனா தெரிவித்தார். தேர்தலில் தீயசக்தி திமுகவை வீழ்த்தி தாவேகா மாபெரும் வெற்றி பெறும் என்றார். தேர்தலுக்கு பின் ஹிந்தி கற்றுக்கொண்டு ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கவர்னராக சென்று விடுவார். கவர்னர் வாய்ப்பை அமித்ஷா உங்களுக்கு தருவார். உங்களுக்கு பிடித்த மாநிலத்தை தேர்வு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் நத்தம் தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணியில் உள்ள தமிழர் தேசம் கட்சி செல்வகுமார் RSS பொறுப்பில் இருப்பதால் அவரை மாற்ற ஸ்டாலினிடம் முஸ்லிம் அமைப்புகள் அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களிலும் ஓட்டுப்பதிவு நாளன்று ஊதியத்துடன் விடுமுறை கொடுக்க வேண்டும். இதை மீறும் தனியார் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட வருகிற 15ஆம் தேதி குமரி மாவட்டத்திற்கு வரவுள்ளார். கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் போட்டியிடும் தேஜா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். தம்பி ராமையாவின் கதையை அவரது மகன் நடிகர் உமாபதி இயக்கியுள்ள படம் TN 2026. நட்டி நட்ராஜ், MS பாஸ்கர், தம்பி ராமையா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இதன் டீசர் வெளியாகியுள்ளது. முன்னணி நடிகரான நட்டி சினிமாவை விட்டு அரசியலுக்கு வருவது மாதிரியான கதை. டீசரில் வரும் காட்சிகள், வசனங்கள், நட்டியின் கேரக்டர், தோற்றம் உள்ளிட்ட பல விஷயங்கள் நடிகர் விஜயை பிரதிபலிப்பதாக உள்ளது. படம் ஏப்ரல் 17 ரிலீஸ் ஆகிறது. 2007 நான் துணை கேப்டனாக செயல்பட்ட போது திடீரென எங்கிருந்தோ வந்த MS தோனி இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் தெரிவித்துள்ளார். விளவங்கோடு தொகுதி மக்களின் விருப்பத்திற்கேற்பதான் பாரதிய ஜனதா வேட்பாளராக போட்டியிடுகிறேன். எனக்கு மக்கள்தான் முக்கியம். பதவி என்பது 2ஆம் பட்சம்தான் என அத்தொகுதியில் போட்டியிடும் விஜயதரணி தெரிவித்தார். நாங்கள் கூட்டணியில் சேர்ந்திருந்தால் 2 தொகுதியில் மட்டுமே வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கும். தனித்து போட்டியிடுவதால் 10 - 15 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என கிருஷ்ணசாமி தெரிவித்தார். ஒவ்வொரு தலைவரின் கடின உழைப்பிற்கும் பாரதிய ஜனதா உரிய மரியாதையை அளிக்கிறது. அதேபோல அண்ணாமலைக்கும் நிச்சயமாக உரிய பொறுப்பு வழங்கப்படும் என தமிழிசை கூறியுள்ளார். தமிழகத்தில் ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன், துர்கா என்ற 4 அதிகார மையங்கள் உள்ளன. தமிழகம் தலைகுனிய இந்த 4 அதிகார மையங்கள் தான் காரணம் என திருப்பத்தூர் பிரச்சாரத்தில் பழனிசாமி குற்றம் சாட்டினார். 2021 சட்டசபை தேர்தலில் கமல்ஹாசன் போட்டியிட்ட போதும் கோவை தெற்கு தொகுதி மக்கள் என்னை வெற்றி பெறச் செய்தார்கள். அதுபோல இந்த முறை கோவை வடக்கு தொகுதியில் வெல்வோம், தீய சக்தி திமுகவிடமிருந்து தமிழகத்தை மீட்போம் என வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஒரு வாரத்திற்கு முன் காங்கிரஸில் இணைந்த பாமக கௌரவ தலைவர் GK மணியின் மகன் தமிழ்குமரன் பென்னாகரம் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுகிறார். வேட்பாளர்களை பாஜக தலைமைதான் தேர்வு செய்கிறது, யாருக்கும் பாரபட்சம் காட்டுவதில்லை என தமிழிசை தெரிவித்தார். சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் அனைத்து காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கும் செல்வ பெருந்தகை வாழ்த்து தெரிவித்துள்ளார். நமது வெற்றி தமிழகத்தின் சுயாட்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் புதிய பாதையை உருவாக்கட்டும் என்றார். திருமாறனின் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சிக்கு ஒரு சீட்டை பாஜக ஒதுக்கியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் திருமாறன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக தங்களுக்கு ஒரு சீட் வழங்கும் என புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் அக்கட்சிக்கு எந்த இடத்தையும் ஒதுக்காமல் பாஜக தனது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது புதிய நீதி கட்சிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூரில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் SA சத்யாவுக்கு சிவசேனா UPT கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. அங்கு நடந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தேர்தல் அலுவலகம் திறப்பு விழாவில் 300க்கும் மேற்பட்ட சிவசேனா UPT கட்சியினர் திமுக வேட்பாளர் SA சத்யாவை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். சிறுபான்மை மக்களுக்கு திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை. வாக்குகளை பெற சிறுபான்மை மக்களை ஆசை வார்த்தை கூறி ஸ்டாலின் ஏமாற்றுகிறார் என திருப்பத்தூர் பிரச்சாரத்தில் பழனிசாமி தெரிவித்தார். விஜய் அதிமுக வாக்குகளை தான் பிரிப்பார். சில இடங்களில் 3ஆம் இடத்திற்கு அதிமுக செல்லும் என துரை வைகோ தெரிவித்தார். வரும் தேர்தலில் தாவேகா எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல, அது பாஜகவின் B டீம் என்று அமைச்சர் ராஜேந்திரன் விமர்சித்துள்ளார். கல்வி, மருத்துவம், நீர் இதையெல்லாம் மக்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் முதன்மையான கடமை. அதையெல்லாம் தனியாருக்கு கொடுத்த நீங்கள் ஏன் டாஸ்மாகை மட்டும் கொடுக்கவில்லை என தாராபுரத்தில் நடந்த பிரச்சாரத்தில் சீமான் கேள்வி எழுப்பினார். தமிழக தேர்தலில் போட்டியிட 5 பெண்களுக்கு பாரதிய ஜனதா வாய்ப்பு அளித்துள்ளது. மொடக்குறிச்சி சிட்டிங் MLA சரஸ்வதி மீண்டும் போட்டியிட இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த விஜயதரணிக்கு
நீண்ட காத்திருப்புக்கு பிறகு விளவங்கோடு தொகுதியை பாரதிய ஜனதா ஒதுக்கியுள்ளது. பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் மதுரை தெற்கில் ராமசீனிவாசன், மானாமதுரையில் பாலகணபதியும், விளவங்கோட்டில் விஜயதரணியும், தஞ்சையில் முருகானந்தமும் களமாடவிருக்கின்றனர். திருவண்ணாமலை வந்தவாசியில் பாமகவின் கொடி ராமதாஸ் தரப்பினர் பயன்படுத்தி பிரச்சாரம் செய்வதற்கு அன்புமணி தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் ராமதாஸ், அன்புமணி தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கோவை கருமத்தம்பட்டி நகராட்சி துணைத் தலைவர் யுவராஜ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்துள்ளார். அவரது விலகல் இண்டி கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. தேர்தல் விதிகளை மீறியதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வடக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருப்பூரில் நேற்றிரவு 10 மணியை தாண்டி பிரச்சாரம் செய்ததாக அவர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. பழனிசாமி மாறி மாறி பேசுகிறார். தவறு செய்துவிட்டேன் என பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து வெளியே வந்த பழனிசாமி மீண்டும் கூட்டணியில் சேர்ந்துள்ளார் என திண்டுக்கல் பிரச்சாரத்தில் கனிமொழி தெரிவித்தார். முன்னாள் எம்எல்ஏ சோளிங்கர் பார்த்திபன் அமமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார். 2016இல் அதிமுகவில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பின் தினகரனின் அமமுகவில் இணைந்தார். திருச்சி டிஜிபியாக இருந்தபோது வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு நோட்டீஸ் அனுப்ப சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. புனித வெள்ளியை முன்னிட்டு தூத்துக்குடி பனிமய மாதா கோயிலில் நடைபெற்ற சிலுவை பாதை பவனியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என கமல் அறிவித்த நிலையில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பி விருப்ப மனு கொடுத்த கமலின் மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் இப்போது விண்ணப்ப கட்டணத்தை திரும்ப கேட்பதாக கூறப்படுகிறது. விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் விஜய பிரபாகரன் விருதுநகர் மாரியம்மன் கோயில் பங்குனி விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை துவக்கினார். பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி சென்னையில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆலோசனை நடத்தினார். பாரதிய ஜனதாவை விட மோசமான மத அரசியல் செய்கிறார் விஜய் என கருணாஸ் கடும் குற்றம் சாட்டியுள்ளார். இத்தனை நாட்கள் மத அடையாளம் காட்டாத விஜய் தற்போது காட்டுவது ஏன் என கேட்டார். அரசியல் வேறு, திரைப்படத்துறை வேறு என வரலாற்றில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதுவரை யாராவது தன் மனைவி, தந்தை, தாய்க்கு கடன் கொடுத்ததை பார்த்தது உண்டா? இப்படி ஒரு அரசியல் கூத்து தமிழகத்தில் நடக்கிறது என விஜயை கம்யூனிஸ்ட் கட்சி முத்தரசன் விமர்சித்துள்ளார். சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்த தஞ்சை மாவட்ட பாஜக துணைத் தலைவர் முரளிதரனை கட்சியில் இருந்து அதிரடியாக நீக்கி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார். பெரம்பலூர் குன்னம் தொகுதியில் சிறுவர்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தி தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்டதாக ஆலத்தூர் ஒன்றிய தாவிக நிர்வாகி தர்மேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2G வழக்கு திமுக முதல் குடும்பம் பற்றி ராசா பேசியதாக யூடியூபர் மாரிதாஸ் ஆடியோ வெளியிட்டிருந்தார். இது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியது. இந்த நிலையில் மாரிதாஸ் உடனடியாக பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என ராசா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். பொது சிவில் சட்டம் மூலம் ஊடுருவல்காரர்கள் 4 முறை திருமணம் செய்து கொள்வதை தடுக்க முடியும். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அசாமில் பொது சிவில் சட்டம் செயல்படுத்தப்படும். சட்டவிரோத ஊடுருவல்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமித்ஷா கூறியுள்ளார். சென்னையில் பிரதமர் மோடி நடத்தும் ஆலோசனை கூட்டத்தில் கட்டாயம் பங்கேற்க அண்ணாமலைக்கு அழைப்பு. இதனால் கேரளாவிலிருந்து சென்னை விரைகிறார் அண்ணாமலை. திருச்சி லால்குடி தாவிக வேட்பாளரின் உறவினர் வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்களின்றி வைக்கப்பட்டிருந்த 50 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற்றால் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு சமம் என அமைச்சர் நேரு தெரிவித்தார். கூட்டணியில் சிறிய கட்சிகளாக இருந்தாலும் அவர்களது களப்பணி மிகவும் அவசியமானது என்றார். கடந்த 30ஆம் தேதி பெரம்பூரில் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவில் தன் மீது எந்த குற்ற வழக்குகளும் இல்லை என்று கூறியிருந்தார். அதே நேரம் திருச்சி கிழக்கில் அவர் தாக்கல் செய்த மனுவில் தன் மீது 2 வழக்குகள் இருப்பதாக கூறியுள்ளதால் சர்ச்சை வெடித்துள்ளது. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அருகே கடந்த 20 நாட்களாக சிறுத்தை ஒன்று உலா வருகிறது. அதை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணாமலை கோரிக்கை வைத்துள்ளார். தேர்தலில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். வளர்ச்சி திட்டங்கள் கடந்த காலங்களில் தொகுதிக்கு செய்த நற்பணிகளே அதற்கு காரணம் என்றார். திமுக கூட்டணியில் உள்ளவர்கள் அழுது கொண்டே சிரிக்கிறார்கள். வைகோ திருமாவளவனை குறிப்பிட்டு EPS விமர்சனம். ஸ்டாலின் வேண்டுமென்றால் தமிழக முதல்வராக இருக்கலாம். ஆனால் தருமபுரியை அதிமுக பாமக தான் ஆண்டது. 2021 மிகப்பெரிய வெற்றியை தந்துள்ளீர்கள். தருமபுரி அதிமுகவின் கோட்டை என EPS கூறியுள்ளார். திருச்சியில் தவறி விழுந்த போலீஸ் மீது பாதுகாப்பு வாகனம் ஏறியுள்ளது. அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தேர்தல் முடிந்த பிறகு முழுமையாக செய்வோம். தற்செயலாக நடந்த விபத்து. இதற்காக வருந்துகிறோம் என தவிக நிர்வாகி நிர்மல்குமார் கூறினார்.
வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்ய சென்னை கமலாலயத்தில் இன்று காலை பாஜக மையக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இதில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொள்கிறார். எனது பெற்றோர் எனக்கு வைத்த பெயர் கருணாநிதி, அதைதான் நான் கருணாஸ் என மாற்றினேன். முன்னாள் முதல்வர் கருணாநிதி செய்த சாதனைகளை இனி யாராலும் நிரப்ப முடியாது என முக்குளத்தூர் புலிப்படை தலைவர் கருணாஸ் கூறினார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் போட்டியிடும் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதிகள் இன்று காலையில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தார். அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கும் விஜய் தன்னை அடையாளப்படுத்துவதற்காக மாபெரும் இயக்கங்களை தாக்கி பேசினால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், எல்லோரிடமும் பேசும் பொருளாக இருக்கும் என நினைக்கிறார். அதுதான் மார்க்கெட் டெக்னிக் என நடிகையும் அதிமுக நிர்வாகியுமான கௌதமி கூறியுள்ளார். NCERT நிறுவனத்திற்கு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்தை UGC வழங்கியுள்ளது. இதன் மூலம் இனி NCERT தனது பெயரிலேயே இளநிலை, முதுநிலை, முனைவர் பட்டங்களை வழங்க அதிகாரம் பெறுகிறது. பள்ளி பாடத்திட்டங்களை வடிவமைப்பதோடு மட்டுமல்லாமல் உயர்கல்வியிலும் புதிய படிப்புகளை NCERT இனி தொடங்க முடியும். மேற்குவங்க தேர்தலை ஒட்டி இதுவரை இல்லாத அளவாக 2,40,000 மத்திய துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடந்த பார்லிமென்ட் தேர்தலின் போது 92,000 பேர் பாதுகாப்பு பணியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேச மாநிலம் ததியா தொகுதி காங்கிரஸ் MLA ராஜேந்திர பாரதி வங்கி மோசடி வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது MLA பதவி பறிக்கப்பட்டுள்ளது. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின் கீழ் திமுக MP ஜெகத் ரட்சகனுக்கு தொடர்புடைய நிறுவனத்தின் சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்த உத்தரவை சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. புனித வெள்ளி இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்நாள் நல்லிணக்கம், கருணை மற்றும் மன்னிப்பு ஆகிய நேர்மைகளை மேலும் வாழப்படுத்தட்டும். சகோதரத்துவமும் நம்பிக்கையும் நம் அனைவரையும் வழிநடத்தட்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். ஒரு கொலை குற்றவாளியை கூட திருத்துவதற்கு வாய்ப்பு உள்ளது, ஆனால் சைபர் குற்றவாளிகளை திருத்துவது கடினம் என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். 1890களில் மறைந்த ஓவியர் ரவி வர்மாவால் வரையப்பட்ட யசோதை மற்றும் கிருஷ்ணரின் அபூர்வ ஓவியம் மும்பையில் 167 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனது. கடந்த ஆண்டு நடந்த ஏலத்தில் MF ஹுசைனின் பெயரிடப்படாத ஓவியம் 118 கோடிக்கும் மேல் விற்பனையாகி சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக பிரதமர் மோடி இன்று மாலை 3:20 மணிக்கு சென்னை வருகிறார். பின்னர் விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டரில் புதுச்சேரி செல்கிறார். இந்தியா நோக்கி 6 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் ஏற்றிக் கொண்டு வந்த ஈரானின் பெங்ஷன் கப்பல் திடீரென சீனா நோக்கி செல்வதாக கப்பல் கண்காணிப்பு நிறுவனம் கேப்லர் தெரிவித்துள்ளது. பணம் செலுத்தும் முறைகளில் ஏற்பட்ட சிக்கலை இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. புதுச்சேரியில் பிரச்சாரத்தை நிறைவு செய்த பின்னர் பிரதமர் மோடி அங்கிருந்து மீண்டும் ஹெலிகாப்டரில் புறப்பட்டு சென்னை வந்தடைந்தார். மியான்மரின் புதிய அதிபராக ராணுவ ஆட்சிக்குழுவின் தலைவர் மின்னாங் ஹைலங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அந்நாட்டின் பார்லிமென்ட்டில் நடைபெற்ற ஓட்டெடுப்பில் மொத்தமுள்ள 584 ஓட்டுகளில் 429 ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். பரமக்குடி முத்தாலம்மன் கோயில் பங்குனி விழாவில் பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு குடம் குடமாக பாலபிஷேகம் செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருகே அரியாக்குறிச்சியில் வெட்டுடையார் காளி கோயிலில் பங்குனி திருவிழா தேரோட்டம் இன்று சிறப்பாக நடந்தது. ஓம் சக்தி பராசக்தி கோஷம் எழுப்பி பக்தர்கள் வழிபட்டனர். திருவாரூர் வெள்ளமல் பதஞ்சலி மனோகரா கோயிலில் பங்குனி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மதுர பாஷினி அம்பாளுக்கு சிறப்பு பூஜை மற்றும் மகாபிஷேகம் நடைபெற்றது. இவ்வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் கண்ணமங்கலப்பட்டி பட்டத்தரசியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் விழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலை முன்னிட்டு காரைக்காலில் 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்கு சேகரிக்கும் பணிகள் இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெற்று வருகிறது. உதகை பைக்காரா ஏரியில் 40 ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட டீசல், பெட்ரோல் படகு என்ஜின்களுக்கு மாற்றாக மின்சார என்ஜின்கள் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. 10 கியர்களுடன் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை பேட்டரிகளை சார்ஜ் செய்யும் வகையில் என்ஜின்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 9ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பாம்பன் தெற்கு கடல் பகுதியில் திடீரென 400 மீட்டருக்கு மேல் கடல் உள்வாங்கியது. இதனால் 40க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் தரை தட்டி நின்றன. சிப்பி, நட்சத்திர மீன் உள்ளிட்டவை வெளியே தெரிந்தன. திமுக MP ஆர் ராசா தொடர்பான ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அது பற்றி முதல்வர் ஸ்டாலின் விளக்கமளிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பிரச்சாரத்திற்கு பிரதமர் மோடி வருவதை முன்னிட்டு பல்லாவரம் வார சந்தை மூடப்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
தேனி போடிநாயக்கனூரில் போட்டியிடும் பன்னீர்செல்வம் தேர்தல் அலுவலகத்தை பூமி பூஜை செய்து தேர்தல் பணியை தொடங்கி வைத்தார். இதில் அவரது மகன் ரவீந்திரநாத் மற்றும் கட்சி பிரமுகர்கள் பங்கேற்றனர். திருச்செந்தூர் கோயில் பகுதியில் கடல் நீர் சுமார் 60 அடி தூரம் உள்வாங்கியது. பாசி படர்ந்த பச்சை நிற பாறைகள் வெளியே தெரிந்த போதிலும் பக்தர்கள் வழக்கம் போல கடலில் புனித நீராடினர். தூத்துக்குடி மாவட்டத்தின் 29வது கலெக்டராக விஷ்ணு மகாஜன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் 100% வாக்குப்பதிவு செய்ய வலியுறுத்தினார். ராமநாதபுரம், நாகையில் இடியுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தின் சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என கூறியுள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 1100 கன அடியிலிருந்து 2800 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து நீர் திறப்பு 1200 அடியாக நீடிக்கிறது. தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 1,11,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 100 ரூபாய் உயர்ந்து 13,850 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 255 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கோவை ஏர்போர்ட் அருகே உள்ள புனித செபஸ்தியார் சர்ச்சில் இயேசு நற்கருணை மற்றும் குருத்துவதமை ஏற்படுத்திய நாளையொட்டி பாதம் கழுவும் நிகழ்வு நடைபெற்றது. ஸ்பெஷல் சில்ட்ரன் பாதங்களை தேவாலயத்தின் பங்கு தந்தை லாரன்ஸ் கழுவி செபித்தார். கோவை வெள்ளையங்கிரி 5வது மலைகள் ஏறும்போது மயங்கி விழுந்து தருமபுரியை சேர்ந்த முகேஷ்குமார் உயிரிழந்தார். நடப்பு ஆண்டில் மட்டும் வெள்ளையங்கிரி மலைகள் ஏற்படும் உயிரிழப்பு 4ஆக உயர்ந்துள்ளது. எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் கடந்த பிப்ரவரி 20 முதல் தொடங்கி நடைபெற்று வந்தன. தற்போது நடைமுறை பணிகள் நிறைவடைந்ததால் இன்று முதல் மின்சார ரயில் சேவைகள் சீரானது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள நீதிமன்றங்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்தியாவில் 2 மாதங்களுக்கு போதுமான அளவு கச்சா எண்ணெய் கையிருப்பு உள்ளது என மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடும் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் மற்றும் பஞ்சாப் மாகாணத்தில் அடுத்த 30 நாட்களுக்கு பொது போக்குவரத்துகள் இலவசமாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறோம். பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும் எனவும் மறு உத்தரவு வரும் வரை வெளியே வர வேண்டாம் எனவும் ஐக்கிய அரபு அமீரக அரசு எச்சரித்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் காப்புரிமை பெற்ற மருந்துகள் மற்றும் அவற்றை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் மீது 100% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது அட்டார்னி ஜெனரல் பாம் பவுண்டியை அதிரடியாக பதவியில் இருந்து நீக்கியுள்ளார். அவருக்கு பதிலாக டான் பிளான்ஸ் தற்காலிக அட்டார்னி ஜெனரலாக செயல்படுவார் என டிரம்ப் அறிவித்துள்ளார். இஸ்ரேலின் டெல் அவிவ் நகர் மீது ஏவுகணை மூலம் ஈரான் தாக்குதல். இதில் அப்பகுதியில் இருந்த ஒரு கட்டிடம் பலத்த சேதமடைந்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் முழுமையாக சரணடையும் வரை போர் தொடரும் என ஈரான் ராணுவம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஈரானின் ராணுவ திறனை முழுமையாக மதிப்பிட அமெரிக்கா தவறிவிட்டதாகவும் ஈரான் விமர்சித்துள்ளது. ஈரானின் மத்திய பகுதியில் பறந்த அமெரிக்காவின் 2வது F-35 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. இலங்கையின் தென்மேற்கு கடல் பகுதியில் பதுக்கப்பட்டிருந்த ரூபாய் 500 கோடி மதிப்பிலான ஹெராயின் போதைப் பொருளை அந்நாட்டு கடற்படையினர் பறிமுதல் செய்தனர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலியின் வாழ்க்கை வரலாறு ஹிந்தியில் தாதா என்ற பெயரில் படமாகிறது. அவரது வேடத்தில் ராஜ்குமார் ராவ் நடிக்க விக்ரமாதித்யா மோத்வானே இயக்குகிறார். இதன் படப்பிடிப்பு கொல்கத்தா மைதானத்தில் துவங்கியது. அது பற்றி துவங்கியது ஒரே ஒரு தாதா என குறிப்பிட்டுள்ளார் ராஜ்குமார் ராவ். ரூபாய் 250 கோடி பெற்றுக்கொண்டு கேரளாவுக்கு வந்து விளையாடாமல் அர்ஜென்டினா கால்பந்து அணி ஏமாற்றிவிட்டதாக கேரள விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்துல் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார். நவீன தொழில்நுட்பத்தில் ஏஐயின் தாக்கம் பற்றி நடிகை கிருத்தி ஷெட்டி கூறியதாவது, எது உண்மை பொய் என கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வலைதளங்களில் ஏஐ ஆக்கிரமித்து கவலை தருகிறது. சமீபத்தில் ஒரு ஆணுடன் நான் நெருக்கமாக இருப்பது போன்று போலி போட்டோ வெளியானது. இதை பார்த்து என் அம்மாவே யார் அந்த பையன் என கேட்டார். பின்னர் அவருக்கு நான் விளக்கினேன். பிரபலங்களுக்கே இப்படி என்றால் சாதாரண பெண்களின் பாதுகாப்பு என்னவாகும்? இதை எப்படி கட்டுப்படுத்துவது என தெரிவித்துள்ளார். புச்சிபாபு சனா இயக்கத்தில் ராம் சரண், ஜான்வி கபூர் நடித்துள்ள தெலுங்கு படம் பெத்தி தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகளிலும் ரிலீஸ் ஆகிறது. கடந்த மாதமே வெளியாக வேண்டிய படம் ஏப்ரல் 30க்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த தேதியிலும் படம் வெளியாகாது என தகவல் வந்தது. இது பற்றி ராம் சரண் கூறுகையில், பெத்தி படத்தின் ரிலீஸ் தேதி எந்த விதத்திலும் தாமதமாகாது. ரிலீஸ் பணிகளை கவனியுங்கள் என தெரிவித்துள்ளார். தமிழ் தெலுங்கில் முன்னணி இசையமைப்பாளராக வலம் வந்தவர் மணி சர்மா சென்னை லவ் ஸ்டோரி படம் மூலம் தமிழில் ரீ என்ட்ரி தருகிறார். இவர் கூறுகையில், இந்த படத்தின் கதையை இயக்குனர் சாய் ராஜேஷ் என் வீடு தேடி வந்து சொன்னபோது எதற்காக நம்மிடம் சொல்கிறார் என நினைத்தேன். நான் இசையமைக்கணும் என்றார்.
எனது ஹார்மோனியம் எங்கு இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது என்றேன். அவரே ஹார்மோனியத்தை தேடிக்கொண்டு வந்து தந்தார். ஒரு டியூன் போட்டதும் என்னுள் இசை உள்ளது, மறக்கவில்லை என்பதை உணர்ந்தேன் என்றார். தமிழில் பாக்கெட் நாவல் படத்தில் நடிக்கும் நடிகை மாளவிகா மோகனன் வெளியிட்ட பதிவில் கலவையான மாதமாக மார்ச் மாதம் இருந்தது. இதில் ஹைலைட்டான விஷயம் தியாகராஜன் குமாரராஜ இயக்கத்தில் இந்த படப்பிடிப்பில் பங்கேற்றதுதான். இம்மாதம் பெரும் பகுதி சென்னை படப்பிடிப்பில் செலவிட்டேன். வேலை அற்புதமாக இருந்தாலும் வீட்டை விட்டு இவ்வளவு நாள் தள்ளி இருந்தது இல்லை. தனிமை என்னை உலுக்கியது. குடும்பத்தினர் 2 நாட்கள் வந்ததும் மகிழ்ச்சி கிடைத்தது. கோவில்கள், உள்ளூர் உணவுகள் என பொழுது கழிந்தது. என் பாட்டியும் வந்தது கூடுதல் மகிழ்ச்சி என குறிப்பிட்டுள்ளார். மனசாட்சி இல்லைனா நீங்க எப்படி மக்கள் தலைவனா மாற முடியும் விஜய்? உழைப்பை முதல்ல மதிங்க, கற்றுக்கொள்ளுங்கள். உங்க கவர்ச்சி மட்டும் மக்களுக்கான அரசியல் இல்லை. இனிமேலும் வீரவசனம் மட்டும் பேசாம ஒழுங்கா உங்க கட்சியோட கொள்கை திட்டம் என்ன என்று எல்லா இடங்களிலும் பேசுங்கள் என இயக்குநர் சேரன் விஜயை கடுமையாக சாடியுள்ளார்.